Hi, hello, and welcome to Duckout. இது நம்ம cricket channel. Welcome Naren. Welcome Rudra. After some Hello. time, we are back to test match review. அதுவும் India versus England in England. India tour of England 5 test match series. Again, after ஆஸ்திரேலியா டெஸ்ட்டுக்கு அப்புறம் இப்போ மறுபடியும் ஒரு டெஸ்ட் இதுக்குள்ள போடுறோம். ஆஃப்டர் த லெஜெண்ட்ஸ் ரிட்டையர்ட் ரவிச்சந்திரன் அஸ்வின் இனிஷியலாவே ரிட்டையர் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் விராட் கோலி அண்ட் அஃப்கோர்ஸ் ரோஹித் சர்மா த கேப்டன் ரிட்டையர்டு. ஆஃப்டர் ஆல் திஸ் ரிட்டையர்மெண்ட் மேஜர் சீரியஸ் ஒன்று ஆரம்பிக்குது வித் ஆல் த யங் பிளட்ஸ் இன். வெல்கம் நரேன். எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? இத இந்த சினாரியோல நம்ம இப்ப செட் பண்றோம், எப்படி போயிட்டு இருக்கு? It's good. It's a new dawn for Indian cricket. So new captain, fresh blood being injected. Not a lot of experience in batting lineup, but I think there is a lot of talent. அதுதான் நான் சொல்லலாம்னு இருக்கேன். I feel it's ஒரு ஒரு புதுசா நம்ம ஒரு இந்தியன் கிரிக்கெட் டீம் நம்ம இப்போ இந்த இயரால இருந்து பாக்குறோம்னு நினைக்கிறேன். As you said, without big நியூ names. வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சைக்கிள் வேற ஆரம்பிக்குது. ருத்ரா, வித் கேப்டன், வித் ஃப்ரெஷ் கேப்டன் கில்லுடைய என்ன சொல்றது, இவரே தினேஷ் கார்த்திக் சொல்லியிருக்காரு சென்டரிங் லயன்ஸ் 10. இதுக்கப்புறம் தான் அவனுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதான் கரெக்டாக தான் நிறைய சொன்ன மாதிரி லைக் ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் இந்தியன் டீமுக்கு. லைக் எஸ்பெஷலி கில் பற்றி நம்ம நிறையா பேசியாச்சு. பாசிட்டிவ்ஸ், நெகட்டிவ்ஸ், கிரிட்டிசிசம்ஸ் எல்லாமே பேசியாச்சு. ஒரு இந்தியாவின் ஒரு செல்ல மகன், தங்க மகன் மாதிரி எல்லாம் அவனுக்கு கோல்டு பிளேட்டில் அவனுக்கு எல்லாமே வச்சு கொடுத்துட்டாங்க. இப்போ ஆடடாக ஒரு ப்ரெஷர், 2 கேப்டன்சின்ற ஒரு ப்ரெஷரை எடுத்து கொடுத்துருக்காங்க. இதில் லைக் லைக் அகெயின் எல்லாருமே போய் சொல்கிற மாதிரி ஸ்டில் அன்ப்ரூவன், ஸ்டில் பொசிஷனே டவுட்டில் இருக்க டீமில். பட் அகைன் இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறப்போ சம்டைம்ஸ் பீப்புள் த்ரைவ். ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறப்போ லெட்ஸ் see Gill if he comes out good, because at நம்பர் 4 வேற ஆட போகிறான் இப்போ. ஸோ ப்ராப்ளி அந்த பேட்டிங் கான்ஃபிடன்ஸ் மேபி கேன் ஹெல்ப் his captaincy, which will eventually help the team moving forward. So yeah, obviously new era, so yeah, looking forward. முக்கியமா எனக்கு கில் அவரு இந்த தினேஷ் கார்த்திக் இன்டர்வியூ பார்த்திருந்தேன். கில் ரொம்ப பாசிட்டிவா தான் இருக்கா போல, ரொம்ப காம் அப்ரோச்சா தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பிளஸ் இல் பி ஜாஸ் பட்லர் இன்டர்வியூ கூட பார்த்திருந்தேன். அவன் கேப்டன்சில விளையாடி இருக்கா போல ஜிடிக்கு. அவங்க என்ன சொல்லியிருந்தா, மிக்சர் ஆஃப் போத் கோலி அண்ட் ரோஹித் அதை எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கேன் பி போத் டெரிஃபிக் பேட்டர், அது நமக்கு நல்லா தெரியும். பட் as you said, டெஸ்ட் மேட்சஸ்ல இன் இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா இந்த கண்ட்ரீஸ்ல பெருசா விளையாண்டதுன்ற ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான். பட் ஐ திங்க் அதெல்லாம் நம்ம பிரஷ் அசைட் பண்ணிட்டு இப்போ லெட்ஸ் ஸ்டார்ட் சப்போர்ட்டிங் அவர் கேப்டன். ஏன்னா நிறைய லைக் கிராம் ஸ்மித் சவுத் ஆப்பிரிக்காக்கு ஒரு பெரிய டெஸ்ட் கேப்டனா இருந்தாரு. பெருசா டெஸ்ட் மேட்சஸ் ஆடுறதுக்கு முன்னாடியே கேப்டனா ஒரு யங் கேப்டன் தான். ஸோ ஐ திங்க் நம்ம பாசிட்டிவா திங்க் பண்ணி இந்த சீரீஸ் ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அட் ஹெடிங்லி. நிறைய உங்க ஊர்ல இருந்து கொஞ்சம் பக்கம் தான், எங்க ஊர்ல இருந்து ஒரு 4 hours டிஸ்டன்ஸ். ஃபர்ஸ்ட் டே போறோம் ப்ரோ. கோயிங் ஆன் தி ஃபர்ஸ்ட் டே. சூப்பர். ஹோப்ஃபுல்லி எக்ஸைட்டட் ஃபார் தட். எக்ஸலென்ட். 5 டேஸ்மே ஆக்சுவலா வியூவர்ஸ் இங்கிலாந்துனாலே கண்டிஷன்ஸை பொறுத்து தான் ஆக்சுவலா மேட்சஸ் டிசைட் ஆகும். நிறைய மேட்சஸ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் 100% ரெயினே கிடையாது. அதுக்கப்புறம் கிளவுட்ஸுமே ரொம்ப பெருசா இருக்காது. என்ன டெம்பரேச்சரிங் பிச் எடுக்குது. சம்மர் கிட்டத்தட்ட ஹாஃப் இந்தியன் சம்மர் மாதிரி இருக்குது. நல்லா போயிட்டு இருக்கு. அதனால கண்டிஷன்ஸ் வில் பி ஃபேவரிங் பேட்ஸ்மேன்ன்ற மாதிரி தான் இங்க நிறைய பிச் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. ப்ராப்பர் டெஸ்ட் கிரிக்கெட்டா இருக்கும், 5 days கிரிக்கெட் போகும்னு சொல்றாங்க. நிறைய கிருபா ரெயின் இருக்காதுன்னு சொல்லிட்டாரு. நேர்களே, மழை ஏதாவது வந்துச்சுன்னா கிருபா தான் காரணம் அதுக்கு. உங்களுக்கு தெரியும், நம்ம இருக்கிறோம் இங்கிலாந்துல. உங்களுக்கு தெரியும், நம்ம மழை இல்லைன்னு சும்மா வெளில போவோம், மழை பெய்யும். அதுக்குதான் சொல்றேன், இந்த கம்பெனி நம்பி நம்ம வாழ விடக்கூடாதுன்னு தான் சொல்றேன்.
கரெக்ட் தான். ஆனா ஃபோர்காஸ்ட் லுக்கிங் வெரி பிரைட். ரொம்ப மழை இருக்கிற Yeah, மாதிரி அப்படி வேணா தெரியல. சொல்லலாம். Forecast is very good at the moment and it's லீட் almost அப் Indian கூட summer ரொம்ப மாதிரி முக்கியம் தெரியுது. இல்ல நரேன், லீட் அப் கூட முக்கியம் இல்ல. இப்ப நம்ம லீடிங் டு த ஃபர்ஸ்ட் டே இட்ஸ் லுக்கிங் வெரி வெரி சன்னி. அதனால அவங்களுக்கு வந்து பிக்சர்ஸ் Yeah. எல்லாம் வந்து ட்ரையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்க என்னமோ அதிகமா தண்ணி ஊத்தி வெட் பண்ணி வச்சுட்டே இருக்காங்க டு ஹோல்ட் அப் த பிச் டுகெதர் அப்படின்ற மாதிரி நான் பிச் ரிப்போர்ட்டோட Mm. பிச் கியூரேட்டர் பேசினதை கேட்டேன். இஸ் வாட் Okay, okay. அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப நம்ம லீட் அப்லயே வந்து நிறைய தண்ணி எல்லாம் ஊத்தி பில்ட் பண்ணி வச்சதான் ஹோல்ட் ஆகும். ஏன்னா இட்ஸ் லுக்கிங் வெரி ட்ரை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹோப்ஃபுல்லி Mm. டே ஒன் அப்போ பவுலர்ஸ்க்கு சூட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. என்ன நரேன் சொல்லுங்க. இப்ப நம்ம கண்டிஷன்ஸ் பத்தி எல்லாம் பேசியாச்சு. இங்கிலாந்துடைய 11ல இருந்து ஆரம்பிப்போம். எப்படி லைன் England அப் 11. Yeah, England 11 வந்து they've already put the side out. So ரொம்ப ஸ்பெகுலேட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். As usual, Zach Crawley and Ben Duckett opening. And then number 3, Ollie Pope. They've given Ollie Pope a chance ahead of Jacob Bethel. So that is really good. And he's an excellent batter, to be fair. And as usual, Joe Root, number 4. அப்புறம் ஹாரி ப்ரூக் வராரு. Number 5, the ODI captain and T20 captain is number 5, Harry Brook. Excellent player again. And then the man with the magic touch, Ben Stokes. He's top 6 finishes with him. அதுக்கப்புறமா இந்த வாட்டி ஜேமி ஸ்மித்துக்கு கொடுத்துருக்காங்க. I mean, he's been keeping for a while actually. But yeah, Jamie Smith with wicket keeping. And the next 4 players for the bowlers, Chris Wokes, Brendan Cars, and Josh Tongue and Shoaib Bashir. இதுல வந்து கிறிஸ் வோக்ஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் has troubled India quite a lot in the past series. ஆனா he was bowling with James Anderson in tandem. So அதே partnership will he get with Brendan Carson னு தெரியல. So he's believed to open with Chris Wokes opening. அப்புறம் Josh Tongue and Shoaib Bashir. So Shoaib Bashir obviously is a spinner, and then Josh Tongue is a medium fast bowler, and then Ben Stokes to finish off the lineup. He will obviously bowl a few overs here and there. ஃபிஃப்த் bowler அவரு 6th bowler 5th bowler 5th bowler maybe. No, 5th bowler overall. Ben Stokes is 5th bowler, but he won't bowl long spells, so ஓரளவுக்கு இதுவாக தான் போடுவாங்க. 5 overs bursts மாதிரி போடுவாங்க. I think everybody will bowl 5 overs bursts apart from Shoaib Bashir நினைக்கிறேன். And Shoaib Bashir obviously will come into play more in the second innings than in the first innings னு தோணுது. And Shoaib Bashir has bowled quite well recently as well. So they're banking him highly. Then what's the other guy's name? Jack Leach. They've given Jack Leach or Shoaib Bashir, they've trusted on him, and he's a young guy as well, and he's done well, so fair play to them. So that's the England lineup. ருத்ரா, இங்கிலாந்து லைன்அப்ல ஒரு பெரிய ஹோல் இருக்குன்னா அது பவுலிங் தானா? ஆமா, கண்டிப்பா. லைக் அவங்க கண்டிஷன்ஸை மாஸ்டர் பண்ற மாதிரி ஒரு பேட்டிங் யூனிட் அவங்க வச்சிருக்காங்க. அவங்க அப்ரோச்சுக்கு ஏற்ற மாதிரி ஆடுற லைக் டாப் 6 பிளேயர்ஸ் அண்ட் வெல் சப்போர்ட்டட் பை த லோவர் ஆர்டர் ஆஸ் வெல். லைக் ஒரு ஜேமி ஸ்மித் வந்துட்டு ஒரு மோர் தென் கேப்பபிள் பேட்டர், ப்ராப்ளி டாப் 3 பேட்டர்ஸ், விக்கெட் கீப்பர் பேட்டர்ஸ் கோயிங் அரவுண்ட் டெஸ்ட் ஃபார்மேட்ல இப்போ பார்த்தீங்கன்னா. அண்ட் அலாங் சைட் அவங்களோட பேட்டிங் டெப்த் தெரியும். லைக் நம்பர் 10 வரைக்குமே அவங்க வந்துட்டு பேட்டிங் வச்சிருக்காங்க. கிறிஸ் வோக்ஸ், ஜாஷ் டங், பிரைடன் கார்ஸ் எல்லாருமே கேன் சிப் இன் வித் த பேட். ஸோ அதாவது நம்மளுக்கு கீ வந்துட்டு போலிங் என்னதான் நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருந்தாலும் விக்கெட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும். லோவர் ஆர்டர் வந்துட்டு ட்ராக் ஆன் பண்ண விடக்கூடாது. ஸோ தட் வில் பி த கீ ஆஸ்பெக்ட். ஐ மீன் ஆஸ் யூ செட், போலிங் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு வீக் லிங்க். ஸோ ஐ மீன் ஓவரால் 2 டீமும் காம்போசிஷன் பார்க்குறப்போ ஒரு மாதிரி ரொம்ப 50-50 இருக்கு. பேட்டிங் வைஸ் இங்கிலாந்து பெட்டர், போலிங் வைஸ் இந்தியா பெட்டர்ன்றப்போ வந்துட்டு கேம் ஆஃப் ஃபைன் மார்ஜின்ஸாக தான் வந்துட்டு எண்ட் ஆகும்னு எனக்கு தோணுது. ஸோ ஐ மீன் போலிங் பற்றி பேசுகிறப்போ தே வில் பி டெஸ்டட் பிகாஸ் இவ்வளோ வருஷமாக வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஜிம்மி ஆண்டர்சன், ஸ்டுவர்ட் ப்ராடே நம்பி இருந்துட்டாங்க.
and they were also well complemented by Chris Wokes and Jofra Archer when needed, Mark Wood when needed. But அவங்க Chris Wokes மட்டும்தான் இப்போ இருக்கு, and at 36 even we are not sure if he is going to play all 5 test matches. So என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டீம்ல இந்தியா ரொம்ப like someone who can run through the opposition கேட்டிங்கன்னா Chris Wokes is one of them. But if he is not going to play 5 matches and if you are going to rely on ஒரு பிரைடன் கார்ஸோ இல்லை வந்துட்டு ஜாஷ் டங்கோனா, ஐ ஹேவ் மை டவுட்ஸ் லைக் அவங்களோட bowlingல. ஸோ அங்கே மட்டும்தான் ஒரு பெரிய கன்சர்ன் இருக்கு. அண்ட் அதுக்கு ஏத்த மாதிரியே ஆர்ச்சர் இஸ் கமிங் பேக் ஆன் தி செகண்ட் ன்னு சொல்றாங்க. ஐ மீன் அதான் அகைன் தட் இஸ் ஸ்டில் நாட் a certainty. ஆர்ச்சர் செகண்ட் டெஸ்ட் ஆடுவான், ஒரு மேட்ச் ஆடுவான், 2 மேட்ச், எவ்வளவு மேட்ச் ஆடுவானும் தெரியாது. ஏன்னா அகைன் another heavily injury prone player, so probably he may just play 1 or 2 test matches the whole series. எனக்கு என்னன்னா அவங்க இந்த ஒரு ரீசன்னாலே அவங்க வந்துட்டு ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்ஸா தான் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி அதான் லைக் வெதர் கண்டிஷன்ஸ் அண்ட் ஜென்ரலா அந்த பிச்சே வந்துட்டு ஒரு மாதிரி பேட்டிங்க்கு ஃபேவரபிளா இருக்கிற பிச்னால which is well and good, but apart from that remaining 4 matchesமே வந்துட்டு மோர் டுவர்ட்ஸ் பேட்டிங்கா இருக்குமோன்றதான் எல்லாரோட ஒப்பீனியனா இருக்குன்னு நினைக்கிறேன், which should suit England. which should suit இங்கிலாந்துன்றீங்களா? எனக்கு என்னமோ இந்தியாவுக்கு சப்போர்ட், இந்தியாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்ற மாதிரி இருக்கு. நரேன் நான் ஏன் எப்படி சொன்னேன்னா இங்கிலாந்து ஹேஸ் a better batting unit, well rounded இருக்கிறதுனால வந்துட்டு when it is a batting pitch it will suit England moreன்றது தான் என்னோட opinion. ஓகே ரைட் யா நரேன் இந்தியா ஹெட்டிங்லி வந்து ட்ரெடிஷனலி இங்கிலாந்து ஹெட்டிங்லி வந்து ட்ரெடிஷனலா இஸ் ஸ்விங் ஃபேவர் பண்ற pitch, and but to counter that the weather is actually quite hot, so அதனால வந்து எந்த அளவுக்கு வந்து it's going to be conducive for swing ன்னு தெரியல. we have to wait and see. அது ஆக்சுவலா எல்லாரும் எதிர்பார்க்கறது என்னன்னா டே 1 வந்து மேபி சூட்டிங் த பவுலிங் டீம் பெட்டர், அதுக்கப்புறம் ஆன் த டே ப்ராக்ரஸ் ஆக பேட்டிங்க்கு ரொம்ப ஃபிளாட் ஆயிடும்ன்ற மாதிரி தான் ப்ரெடிக்ஷன்ஸ் அக்கார்டிங் டு த கியூரேட்டர் சொல்றாங்க. அவங்க இங்கிலாந்து டீமே வந்து they wanted a pitch which is pretty much having bounce and good to bat on அப்படின்ற மாதிரி தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க போல. கியூரேட்டர் கிட்ட தான் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு கேப்டன், they want a good batting wicket என்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, which will help them அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. பிராக்டிகலா யோசிச்சா இங்கிலாந்துக்கு ஒன்லி சான்ஸ் இந்த சீரீஸ் இஸ் ஜஸ்ட் டு அவுட் பேட் இந்தியா, பிகாஸ் bowling-ஆல வந்துட்டு ஐ டோன்ட் திங்க் இந்தியா வந்துட்டு தோக்கடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ மீன் அவுட் பேட் பண்ணா மட்டும்தான் ஒன்லி ஆப்ஷன் அவங்களுக்கு. நிறைய அங்கதான் நமக்கு ஒரு அட்வான்டேஜும் இருக்குது இல்ல, நம்ம we have a expector Bumrah, we have a expector Bumrah is there. Bumrah is if he comes with all guns firing na சில பிராக்டிஸ் மேட்ச் எல்லாம் பார்த்தேன் அண்ட் சில ஹைலைட்ஸ் எல்லாம் பார்த்தேன். அண்ட் டுடே ஆல்சோ நெட் செஷன்லாம் இஸ் ஆன் சாங் மாதிரி தான் தோணுது. ஹோப்ஃபுல்லி ஹி கீப்ஸ் ஹிஸ் பாடி இன்டாக்ட் ஃபார் for at least 3 games. That is the main workload management பண்ணிட்டாங்கன்னா that should be fine. And then I feel Siraj also, if he plays, I think excellent IPL he had, really good IPL, and he's been bowling well here in Kelly. நீங்க சொன்ன மாதிரி லாஸ்ட் இப்போ நம்ம இந்தியன் லைனப் போயிடலாம். ஐ திங்க் போதுமான அளவுக்கு இங்கிலாந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இந்தியால பேட்டிங் முதல்ல டிஸ்கஸ், ஐ மீன் பேட்டிங்ன்றத விட நம்ம வேற மாதிரி போயிடலாம். எப்படின்னா நம்ம டீம்ல வந்து கான்ஸ்டன்ட் நீங்க சொன்ன மாதிரி பும்ரா எக்ஸ்பேக்டர், அவரு வந்து 3 டெஸ்ட் மேட்ச் ஆட போறேன்னு சொல்லியிருக்காரு, முன்னாடியே சொல்லிட்டாரு. இப்போ வந்து விச் ஆர் த 3 டெஸ்ட் மேட்ச்ன்றது தான் இப்போ ஒரு கேள்வியா தவிர இஸ் கோயிங் டு பிளே ஒன்லி 3. அது வந்து 90 அவருக்கு தினேஷ் கார்த்திக் கூட இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு, பார்த்தேன், அதுல கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அவரு. அதே போல அவரு கேப்டன்சி கூட அவருக்கு ஆஃபர் பண்ணாங்க போல, அவர் தான் வேணாம்னு சொல்லிட்டாரு போல பும்ரா, அதையும் ஓப்பனாவே சொல்லியிருக்காரு. அதெல்லாம் ஆக்சுவலி இந்த மாதிரி 3 டெஸ்ட் மேட்ச் தான் விளையாடுவான்னு எதுக்கு சொல்றாங்க? why do they have to say that actually? Why can't they keep it under the wraps? Okay, the team might very well know it. Why do you have to say that? You can keep these guys in the ஒரு இதுலயே வச்சிருக்கலாம்ல. Now they will think, okay, first test match பும்ரா இது பண்ணோம், you can keep these things under the wrap. Why do you have to tell the whole world that oh yeah, he's only going to play 3 match? ஏன்னா அவன் இருக்கிறது ஒருத்தன் தான் எக்ஸ்பெக்டர் நம்மளுக்கு.
அவனையும் நம்ம வந்து play if you don't play him right அப்படின்னா எதுக்கு இது பண்ணிட்டு அதாவது I mean, in my எனக்கு opinion, that is எனக்கு still என்னமோ fine. பிளேயிங் 11 வந்து ரிலீஸ் பண்ணாததுக்கே கொஞ்சம் இதுவா இருக்குது ஆக்சுவலி. நமக்கு ஓபன் சீக்ரெட் தான் ப்ரோ. உங்களுக்கு வந்து இப்ப ருத்ரா இப்போ வந்து நமக்கு தெரிஞ்சு நம்பர் ஓப்பனிங் வந்து ராகுல், யசஸ்வி. நம்பர் 3 வந்து கேள்விக்குரிய வச்சுங்க இப்போதைக்கு. நம்பர் 4 and 5 கில் அண்ட் பண்ட். கில் அண்ட் பண்ட் இன்னைக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காப்புல. he has told number 4 and 5 is fixed. நம்பர் 6 வந்து கருண் நாயர் விளையாடுறாங்கன்னு அதுவும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்பர் 6 யார் நம்பர் பண்ட் நம்பர் 5 சொல்லிட்டானா அவனே? ஆமாமா பண்ட் சொல்லியிருக்கான், அவனே சொல்லிட்டான். இல்ல பண்ட் நம்பர் 5 சொல்லிட்டானா? ஆமா சொல்லிட்டான். நம்பர் 4 and 5 அவன் 5னா? ஆமா 4 வந்து கில் ஆடுறான், 5 வந்து அவன் பண்றான்னு சொல்லியிருக்கான். So yeah, okay. I mean, number playing 11, especially okay, that's interesting because I had number 6. Okay, sorry, Rudra, you சொல்லுப்பா. அதான் பேட்டிங் காம்போசிஷன் பாக்குறப்போ எனக்கு என்னன்னா 3யும் 6ம் தான் ஒரு பெரிய டைலமாவா இருக்குன்னு தோணுது. ஏன்னா சி ஐ மீன் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நியூ எரா அப்படின்றப்போ ஒரு முன்னாடிலாம் நமக்கே தெரியும் at 3 இவங்க வருவாங்க, at 4 இவங்க வருவாங்க, 5 இவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளால முன்னாடியே சொல்ல முடியும். இப்போ ஒரு புது டீம்ன்றதுனால இப்போ கேஎல் ராகுல் இப்போ சொல்லிட்டாங்க ஓப்பனிங் தான் ஆட போறான்னு சொல்லிட்டு, அதனால நம்மளுக்கு தெரியுது. இல்லைன்னா வந்துட்டு அகைன் அதுவே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருந்திருக்கும். ஸோ ஐ மீன் ப்ராப்ளி ஒரு 1 or 2 டெஸ்ட் பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இவங்களாம் தான் இதுக்கப்புறம் ஒரு செட்டான ஒரு பிளேயர்ஸ்ன்றது. ஸோ ஐ மீன் ஐ திங்க் த ஃபைட் இஸ் பிட்வீன் த்ருவ் ஜுரேல், சாய் சுதர்ஷன் அண்ட் கருண் நாயர் ஃபார் 2 spots. ஸோ த்ருவ் ஜுரேல் அகைன் கன்சிஸ்டண்டாக அந்த 5-6ல ஆடி இருக்கான். ஸோ அதனால will he get a look in அப்படின்றது எனக்கு தெரியல. But yeah, ideally, I think going by all the news and rumors, I think Sai Sudarshan at 3 and Karun Nair at 6ன்றது தான் எனக்கு தோணுது. And to finish the batting, it will be Jadeja and probably Shardul Thakur, who will play as a bowling all-rounder at 8. நிதிஷ்குமார் பவுலிங்ல அந்த அளவுக்கு ரொம்ப பண்ணல போல. அவங்க பவுலிங் கான்ட்ரிபியூஷன் கம்மியா இருக்கு போல நிதிஷ்குமார் ரெட்டி. எக்ஸாக்ட்லி கரெக்ட். நீங்க சொன்ன மாதிரி ஆக்சுவலி நிதிஷ்குமார் ரெட்டி வரப்போ இன்ஜூரில இருந்து சரியா ஃபுல்லா ரிகவர் ஆகி வரல நினைக்கிறேன். பவுலிங் வந்து நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அன்பார்ச்சுனேட்லி அவனுக்கு வந்து சான்ஸும் கிடைக்கல. அவன் கிடைச்ச ஃபியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லயே அவன் யூட்டிலைஸும் பண்ணல. I mean, considering that Shardul Thakur proven player in English conditions in terms of his batting, so bowling he can just chip in like a 3 over spell and golden arm அவரு. கரெக்ட். அதான் நீங்க சொல்ற மாதிரி என்னமோ ஒரு லக் ஃபேக்டர் இருக்கு. லெக் சைடுல போட்டு ஃபுல் டாஸ் போட்டு ஏதாச்சும் ஒன்று போட்டு எடுத்துருவோம். So I mean, just to support the other 3 key fast bowlers, Shardul Thakur if he does a job, then that is more than enough for our team தான் எனக்கு தோணுது. நரேன் ப்ரோ எங்க போயிட்டாரு தெரியல. ஓகே, வில் கண்டினியூ. அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின் மார்க்னு பெரிய இடத்துல போட்டது சாய் சுதர்ஷன் அண்ட் கருண் நாயர். அந்த இடம் தான் இல்ல. கரெக்ட். கருண் நாயருக்கு ஐ திங்க் நீ சொன்ன மாதிரி நிறைய இப்ப சப்போர்ட் வருது. நிறைய விஷயம் என்னன்னா அந்த அவரு டொமஸ்டிக் கிரிக்கெட்ல ரொம்ப நல்லாவே ஸ்கோர் பண்ணதால, அதாவது அன்இமேஜினபிள் ரன் இந்த டொமஸ்டிக் இது வந்து இஸ் கேரண்டட் அ பிளேஸ் நினைக்கிறேன். they want to show that 100%. they are giving importance to இது வேலை டொமஸ்டிக் கிரிக்கெட் அப்படின்றது வேற இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ். ஆக்சுவலி இன்னொரு பிளேயரை மிஸ் பண்ணிட்டோம், சர்ஃப்ராஸ் கான். சர்ஃப்ராஸ் கானும் இன்ட்ரா ஸ்குவாட் மேட்ச் அண்ட் ஐ திங்க் இந்தியா கேம்லயும் அவனும் அடிச்சான்னு நினைக்கிறேன். அன்பார்ச்சுனேட்லி லைக் என்ன பண்றது, இந்த டீம்ல வந்துட்டு இப்போ யாரை எடுப்போம் இப்போ வந்துட்டு. ஐ மீன் we've got to feel sad for சர்ஃப்ராஸ் கான், வேற எதுவுமே எனக்கு சொல்றதுக்கு இல்லை. பட் ஐ திங்க் ஏன் எனக்கு சாய் சுதர்ஷன் அண்ட் கருண் நாயர் வில் கெட் த லுக் இன் அப்படின்னு தோணுதுன்னா, தேவ் ஆல்ரெடி பிளேட் கவுண்டி கிரிக்கெட். லைக் இங்கிலாந்துல வந்துட்டு அவங்க கவுண்டி லாஸ்ட் 2 years அவங்க வந்துட்டு ரெகுலரா ஆடி இருக்காங்க. ஸோ தே நோ த கண்டிஷன்ஸ் பெட்டர் கம்பேர்ட் டு அதர்ஸ். ஏன்னா ஆல்ரெடி ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸான பேட்டிங் ஆர்டர். கேஎல் ராகுல் ஆடி இருக்கான், ஜடேஜா அண்ட் பண்ட் தவிர வேற எல்லாருமே இப்போதான் புதுசா இந்தியன் டீம்குள்ள வராங்கன்றப்போ ஐ திங்க் பீப்புள் ஹூ ஹவ் பிளேட் கவுண்டி கிரிக்கெட் தே வில் ப்ராப்ளி ஹேவ் அ பெட்டர் மைண்ட் செட் கோயிங் இன் டு த சீரீஸ்ன்னு தோணுது. அண்ட் என்னோட ஒன்லி விஷயம் என்னன்னா, இந்த டாப் 4-5 வந்துட்டு இந்த ஹோல் சீரீஸ்க்கு டிஸ்டர்ப் பண்ணாம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது will be the right way forward. That will be a fair chance to everyone. Only you can come to a conclusion who will be the next
நெக்ஸ்ட் லீகுக்கு போற யாருன்னு நமக்கு தெரிஞ்சிடும், யாரு கரெக்ட். பெட்டரா ஸ்கோர் ஏன்னா பண்றான்னு. கரெக்ட். இப்போ ஏன்னா ஆன் பேப்பர் பாக்குறப்போ எல்லாருக்குமே செம்ம டேலண்ட் இருக்குன்னு தெரியுது. லைக் சாய் சுதர்ஷன்லாம் வந்துட்டு ஹீப்ஸ் ஆஃப் ரன்ஸ் அடிச்சுட்டு இப்போ டோர் அடிச்சுட்டு உள்ள வந்திருக்கான். அப்படி இருக்கிறப்போ தே ஹேவ் த பொட்டன்ஷியல். ஒரு ஃபேர் ரன் ஆஃப் கேம்ஸ் கொடுத்தீங்கன்னா தேல் ப்ராப்ளி ஷைன். அதான் எனக்கு தோணுச்சு. ப்ரோ இன்னொரு குறிட்டு நரேன் ப்ரோ, ஒரு முக்கியமான கொஸ்டின் வந்து உங்ககிட்ட போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த சீரியஸ் வில் பி டிசைடட் ஆன் இந்தியாஸ் ஃபீல்டிங் எனக்கு தோணுது. ஆக்சுவலா நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா சீரீஸே 2-3 முக்கியமான கேட்ச், எஸ்எஸ்வி கேஸோட ஒரு முக்கியமான கேட்ச் விட்டாப்புல 2-3 கேட்ச் நம்ம முக்கியமான சந்தில விட்டு we lost the series. We lost the series fielding ஆலதான் மெயினா. ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன்ஸ் we lost. ஃபீல்டிங் பத்தீங்கன்னா நினைக்கிறீங்க we will improve ஏன்னா அதுதான் ஆக்சுவலா முக்கியமான இதா இருக்கும். நிறைய ஸ்லிப் கேட்ச் வரும். யங் டீம் ஃபர்ஸ்ட் நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைமர்ஸ். பட் என்னன்னா ஆக்சுவலி they've had a decent preparation time this time actually. யூசுவலா வந்து திடீர்னு ஐபிஎல் இருந்து அப்படியே தமால்னு வந்து வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஆடுவாங்க. தமால்னு வந்து ஐபிஎல் முடிச்சோடனே வந்து இங்க வந்து ஒரு டெஸ்ட் சீரிஸ் வைப்பாங்க. they won't have good preparation. This time at least they've had good 2 weeks if not more compared to other times. So they've had ஒரு ரெண்டு லைன்ஸ் மேட்ச் விளையாடுனாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஒன்று இன்டர் ஸ்குவாட் மேட்ச் விளையாடி இருக்காங்க. இன்டர் ஸ்குவாட் மேட்ச் விளையாடி இருக்காங்க. And they've sort of had time to bed in and look at the conditions, and conditions are sort of at the moment is not too bad. So it is favoring India in that respect, I would say. கண்டிஷன்ஸ் வந்து கொஞ்சம் நமக்கு வெயில் அதிகமா இருக்கிறதால நமக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இப்ப சிராஜ் எல்லாம் மாடு மாதிரி போலிங் போட்டிருப்பாப்ல இந்தியால. அதனால அப்புறம் லாஸ்ட் டைம் சிராஜ் as well did a very good job in விராட் கோலி கேப்டன்சில. இப்ப அந்த நடந்து அந்த சீரியஸ் டிரா பண்ண தெரியுமா, அந்த திருப்பி வந்து இந்த சீரியஸ்ல பயங்கரமா போட்டான் சிராஜ். சிராஜ் நீங்க சொல்றது கரெக்ட். எனக்கு விடவும் பிகாஸ் ஆஃப் த வெதர் ஐ ஃபீல் especially in places like Birmingham, Oval, இங்கெல்லாம் வந்து டர்ன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஐ திங்க் குல்தீப் will also feature well in probably the second or the third test match. Kuldeep will play a key role if he's selected based on the pitch conditions. I think he will have a good chance in நினைக்கிறேன். சூப்பர். ருத்ரா, எனக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஏன் நம்ம குல்தீப் போட போக கூடாதுன்னு ஒரு கேள்வி இருக்கு. It's not a bad choice if we, and especially the pitch conditions பார்த்துட்டு அப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ்ல there might be a good chance. Sorry ருத்ரா, நீங்க பேசுங்க. சாரி. இல்ல ஐ மீன் ஆல் ஃபைன் தான். ஐ மீன் எனக்கு என்ன குல்தீப் இஸ் a good option, but I would prefer him in place of ஷர்துல் தாக்கூர், not in place of the third main seamer. ஆமா. சோ நீங்க வந்துட்டு ஒரு ஷர்துல் தாக்கூர் வந்துட்டு தேர்ட் சீமரா ஆடுறீங்கன்னா then I'm not up for it. த்ரீ மெயின் சீமர்ஸ் சொல்றேன். ஜடேஜாக்கு பதில் ரொம்ப கஷ்டங்க. I mean we have to say எப்படி பெர்ஃபார்ம் பண்றானோ அதுவும் இருக்கு. பட் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து லாஜிக் எதுக்கு சொல்றேன்னா ப்ரோ, நான் லாஜிக் என்ன சொல்றேன்னா நம்ம வந்து பெர்ஃபெக்ட் பேட்டிங் கண்டிஷன்ஸ் இருக்க போதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ பேஸ்ட் ஆன் தி கண்டிஷன்ஸ் வந்து டாப் 5-6 பிளேயர்ஸே வந்து தே கேன் கான்ட்ரிபியூட். அண்ட் யாரு நம்ம குல்தீப் யாதவ் வந்து நாட் அ மக் வித் பட் ஹி கேன் ஸ்டாண்ட் அரவுண்ட், ஹேங் அரவுண்ட் as well. அதனால ஏன் ஒரு நம்ம முக்கியமா பேட்டிங் கண்டிஷன்ஸ்ல இந்த மாதிரி ரிஸ்க் ஸ்பின்னர்ஸ் வந்து நிறைய விக்கெட் எடுப்பாங்கன்னு நான் பாத்துருக்கேன். Why can't that he has bowled well to Ben Stokes and other left-handers actually, but Ben Duckett-க்குலாம் வந்து ஓப்பனிங் வந்து அவன் இருப்பானு தெரியல வெங்கட் ஆடுற வரைக்கும். So I'm not sure. And also if they play baseball, cricket and they take him on, if it's not spinning and they take him on, na you are sitting that மாதிரி ஆயிடுவான். Because once Kuldeep loses his head, then it's really hard for him to contain the batsman. அதுவும் இருக்கு. But there are options. I would probably won't play him the first match. Maybe Birmingham, Oval,
Lords even ம். maybe, but Birmingham Oval definitely I would definitely try and play him there, provided the weather is good. ருத்ரா வேற என்ன இப்ப இது நம்ம நரேன் ப்ரோ சொன்ன மாதிரி எதுக்கு நம்ம முன்னாடியே வந்து பும்ராவை எக்ஸ்போஸ் பண்ணி இத்தனை டெஸ்ட் மேட்ச் தான் விளாடணும் அப்படின்னு சொல்லணும்னு கேக்குறாரு. அதுக்கு ஏதாவது பதில் வச்சிருக்கீங்களா நீங்க? எனக்கு ஆக்சுவலி அதுல ஒரு பெரிய ஐ மீன் ஹீஸ் அ சீட் கோட் எனி டே ஆஃப் த கேம் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணா ஹீஸ் அ சீட் கோட். ஒன்று வந்துட்டு என்னன்னா மீடியா ஸ்பெகுலேஷன்ஸை ஹீஸ் ரைட் அவே ஷட் இட் வித் இஸ் இன்டர்வியூ. ஸோ அது ஒரு குட் திங். ஸோ செகண்ட் திங் என்னன்னா ஐ மீன் அவன் இன்னும் ஷோரா இல்லை எந்த 3 டெஸ்ட் மேட்ச் ஆட போறாங்கன்னு. இஸ் கோயிங் டு ப்ளே தி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச். That will depend on the game scenario and I think series 1-2 he will play because he's fresh. 1-2 he will play and then 1க்கு 2க்கும் gap இருக்கு. 1 week gap இருக்கு நடுவுல. So 1-2 he will play and probably he'll play the decider நினைக்கிறேன். Whatever if we do get into the spot of winning or leveling the series, then he will play the decider ன்ற மாதிரி தோணுது எனக்கு. தெரியல, பார்க்கலாம். நம்ப முடியாது ப்ரோ. திடீர்னு ஒரு சில மேட்ச் வந்து இவரு ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகாம மேனேஜ் டு கீப் ஹிம் அண்டர் தி ரேடார், அதை வச்சே விக்கெட் எடுத்து ஜெயிச்சிட்டோம்னா he might be playing one more test as well. அப்படி கூட போலாம், வாய்ப்பு. பட் ஆனா என்ன சொல்றது, highly likely that he will play only 3 tests because of the ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஷுவரா இருக்காங்க ப்ரோ. இங்கிலாந்து they going to play only one way. அவங்க அடிச்சுதான் ஆட போறாங்க. சோ பிட்ச் வந்து பிளாட்டா தான் இருக்கும் போது although I'm favor of Shardul Thakur playing depending on the weather conditions and the way England bat, that's what I'm worried about Shardul Thakur in the playing 11. ஏன்னா வந்து ஸ்விங் ஆகலன்னா உட்காரு படுத்துனே அடிப்பானுங்க, உட்காந்து கூட அடிக்க மாட்டாங்க, படுத்துனே அடிப்பாங்க ஷர்துல் தாக்கூர். ஓகேவா? சோ அது he will be a sitting duck. ஷர்துல் தாக்கூர் வந்து பால் ஸ்விங் ஆகல அப்படின்னா முடிஞ்சு கதை, நம்ம கதை முடிஞ்சு. பவுலிங்கே கொடுக்க முடியாது. அதுக்கு வந்து ஸ்பின்னர் ஆடிடலாம் நீ. ஆமா, பட் இஸ் பெர்ஃபார்ம்ட் வெல். இப்போ அடுத்த பிக் क्वेश्चन வந்து ருத்ரா டு ஸ்டார்ட் ஆஃப், நீங்க என்ன இது நினைக்கிறியா, இந்த தேர்ட் ஃபாஸ்ட் பவுலர் யாரு? அதுதான் क्वेश्चन இல்ல. இந்த ஒரு 4 क्वेश्चन தான் அட்ரஸ் பண்ண வேண்டியது இருக்கு. முக்கியமான क्वेश्चन அந்த தேர்ட் ஃபாஸ்ட் பவுலிங். பும்ரா இஸ் கோயிங் டு ப்ளே, சிராஜ் இஸ் கோயிங் டு ப்ளே. அந்த தேர்ட் வந்து கிருஷ்ணாவா இல்ல ஹர்ஷ்தீப்பா இல்ல எனி அதர் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்? ஆகாஷ் தீப் இறக்கி இருக்காங்களே. ஐ மீன் அதான் இதுதான் இருக்கிறதுல ஒரு ஆகாஷ் தீப், அப்புறம் ராணா. ஆமா, ஹர்ஷித் ராணா நம்ப முடியாது. கம்பீர் டிக்கெட்ல வந்துடுவா போல உள்ள. அதான் நீங்க சொன்ன மாதிரி ஐ திங்க் இதுதான் இருக்கிறதுல ஒரு பெரிய கனன்ட்ரமா இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் ஹூ ஆர் தேர்ட் சீமர் இஸ் கோயிங் டு பி. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஸ்ட்ரெயிட்டாவே ரூல் அவுட் பண்றது ஹர்ஷித் ராணா. பர்ஃபெக்ட்லி லைக் இந்த கண்டிஷன்ஸ்க்கு சூட் ஆகாத ஒரு பவுலர்னா அது ஹர்ஷித் ராணா தான். அந்த மாதிரி லைக் ஐ டோன்ட் நோ, லைக் முகேஷ் குமார், அன்ஷுல் கம்போஜ்லாம் நல்லா பண்ணிருக்கிற பவுலர்ஸ். அவங்கெல்லாம் இந்த கண்டிஷன் நல்லா சூட் ஆவாங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு எதுக்கு வந்துட்டு ஒரு கம்போஜ் வந்திருக்கானே, கம்போஜ் ஸ்பிளிட்ல பிராக்டீஸ் மேட்ச் நெட் பவுலரா தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. யா பட் தென் அவன நெட் பவுலர். ஆமா, பட் அவனை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. இல்ல அவனை வந்துட்டு ரிட்டர்ன் போக சொல்லிட்டாங்க. அவனுக்கு பதிலா தான் இப்போ ஹர்ஷித் ராணா ஹஸ் பீன் ரோல்ட். ஓகே, என்ன இன்ஜூரியா? ஓ, அதுவே ஒரு பெரிய இன்ஜூரிலாம் இல்ல. அது ஆக்சுவலி ஒரு பெரிய கிரிட்டிசிசமா போயிட்டு இருந்துச்சு ஆன்லைன்லலாம். ஐ மீன் லைக் ஆன் வாட் பேசிஸ் நீங்க வந்துட்டு ஹர்ஷித் ராணா எடுத்திருக்கீங்க, கம்போஸ் வந்துட்டு இவ்வளவு நல்லா பண்ணிருக்கான், பேட்டிங் 50 வேற அடிச்சான். கரெக்ட். அதான் ஐ மீன் இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட் அண்ட் ஐ மீன் இட்ஸ் நாட் ஃபேருங்க. கண்டிப்பா ஐ மீன் அன்ஃபார்ச்சுனேட் கூட இட்ஸ் நாட் ஃபேர் டோட்டலி. அண்ட் ஐ மீன் என்னோட தேர்ட் சீமர் ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு நீங்க கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேம் எனக்கு உண்மையிலே தெரியல. But I would want to test Arshdeep in these conditions. Arshdeep again, he has played county cricket, so even he knows these conditions. So Bumrah illada pachathla vantu he will be our X factor, Arshdeep, and Akashdeep will be perfect for these conditions.
அவங்க கிட்ட அந்த ஃபுல்லர்ல டெலிவரிஸ் ஜெமி ஆண்டர்சன் எப்படி போட்டு ஸ்விங் பண்ணி அந்த லேட் ஸ்விங் பண்ணி அந்த ஃபுல்லர்ல டெலிவரிஸ் எடுப்பானோ அதே கேப்பபிலிட்டி ஆகாஷ்தீப் கிட்ட இருக்கு. ஸோ ஐ மீன் ப்ராப்ளி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஹி won't play பிகாஸ் கண்டிஷன்ஸும் ஃபேவரபிளா இல்லை வித் ஆல் த சன் அண்ட் ஆல். ஸோ ஐ திங்க் இனிஷியலி ஒன்று கில்லோட கோட்டாவும் இருக்கு அண்ட் லைக் ரீசன்ட் ஃபார்ம் பயஸும் இருக்கு. அதெல்லாம் பேஸ் பண்ணி பார்க்குறப்போ ஐ திங்க் பிரசீத் கிருஷ்ணா வில் பிளே. பட் அகைன் லைக் ஐ wouldn't be totally satisfied with the bowling unit. லைக் அதாவது ஒரு பிரசீத் கிருஷ்ணா சிராஜ்ன்றப்போ வந்துட்டு ஷர்துல் தாக்கூர்ன்றப்போ இந்த 3 பேர் மேல ஐ வுட் வாண்ட் டு வாட்ச் லைக் இவங்க எப்படி பண்றாங்கன்னு See, பார்த்துட்டு we அப்புறமா need one bowler to slightly vary, Rudra. We don't want everybody swinging in. You know, so Prasidh Krishna can be the bowler who bowls at back of the length, hard balls. The heavy ball he can bowl. hit the deck Ama, bowler மாதிரி you சொல்றேன். need that, Like especially வந்து if the ball is deck not வச்சு swinging or if it's reverse swinging at the later, you need that kind of bowler who hits the deck. And maybe for that reason only they're favoring Harshit Rana நினைக்கிறேன். ஏன்னா again he's the sort of bowler who will hit the deck and because he's tall அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த கண்டிஷன்ஸ்ல எனக்கு அது தேவையான்னு தான் கேள்வி. லைக் ஏன்னா இப்போ நீங்க வந்துட்டு சிராஜும் வந்துட்டு ஹி டசன்ட் ரிலை ஆன் ஸ்விங், ஹி ரிலைஸ் ஆன் சீம் மூவ்மெண்ட். பும்ராவும் மோர் ஆர்ல சேம் தான். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஷர்துல் தாக்கூர் அவனுக்கு என்ன வரும்னு அவனுக்கே தெரியாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு ஒரு தேர்ட் சீமர் வந்துட்டு அதான் ஒரு ஹர்ஷதீப் மாதிரி ஒரு போலர் வந்துட்டு பெட்டரா இருக்குமோன்றதுதான் என்னோட ஒப்பீனியன். லைக் ஹர்ஷதீப் ஒரு ஹர்ஷதீப் எனக்கு பொறுத்த வரைக்கும் will give you that ஓகே தான். பட் left hander role as well. ஒரு change in the bowling action. They also don't have left handers. ஒரு change in the bowling action வரும்னு தோணுது with Harshadip. But whether or not he's correct. எனக்குமே I always believed ஆஸ்திரேலியா சீரிஸ்க்கே வந்து அஷ்தீப் போயிருக்கணும். and he's got that knack of getting that early wicket. Early wicket, one or two wickets wicket எடுத்துருவான். அதான் மெயின் நம்மளுக்கு ஒரு இது. And he's got that இது. But again, red ball cricket is completely a different ball game. Whether in terms of fitness எல்லாம் இருக்கானா என்னன்னு தெரியல. ப்ரோ அந்த ஸ்விங்கிங் ஏதோ ஒரு மேட்ச் நீங்க சொன்ன மாதிரி முதல் டெஸ்ட் மேட்ச் ஆடலாம், ஏதோ ஒரு மேட்ச் வந்து அந்த ஸ்விங்கிங் கண்டிஷன்லாம் இருந்ததுன்னா அவன் கண்ணாபினான் ஸ்விங் பண்ணுவான் ப்ரோ திடீர்னு. நம்ம பாத்துருக்கோம்ல அந்த லெஃப்ட் ஆர்ம் அந்த எல்பிடபிள்யூ எல்லாம் வரும்ல, swinging ball, absolutely. One swinging in ball is really good. That's a stock ball. தெரியல. இப்போ நீங்க ஒன்னு சொன்னீங்கல்ல லைக் ஜடேஜா வந்துட்டு in these conditions with the bat is he actually needed. ஸோ எனக்கு அங்கதான் ஒரு சின்ன ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. இன்ஸ்டெட் ஆஃப் ஜடேஜா why do you think ஒரு ஷர்துல் தாக்கூர் இஸ் நீடட்? இன்ஸ்டெட் ஆஃப் ஷர்துல் தாக்கூர் நம்ம வந்துட்டு நீங்க பிரசீத் கிருஷ்ணா அகாமடேட் பண்ணலாம், ஹர்ஷதீப் ஆர் ஆகாஷ்தீப் இவங்க 2 பேர்ல யாராவது அகாமடேட் பண்ணலாம். So we'll have 4 gun fast bowlers along with Jadeja. I think they might be looking at Thakur as an extra batting all-rounder. Exactly. இப்போ ஜடேஜாவே வந்துட்டு தேவையில்லைன்றப்போ லைக் ஜடேஜா let him play at 7, பட் அந்த 8, 9, 10, 11 வந்துட்டு 4 gun fast bowlers தான் போனாலும் I mean that is an option to consider, but I'm definitely inclining towards சொல்றது கரெக்டான ஆப்ஷன் தான். இப்ப அதாவது இது எதனாலன்னா நம்ம முதல்ல பேசின மாதிரி நம்ம வீக்கஸ்ட் லிங்க் வந்து பேட்டிங்கா இருக்கிறதால அதை குஷன் பண்றதுக்காக தான் இப்ப இப்படி லைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் சீரியஸ் இன் இங்கிலாந்து ஃபியூ பிளேயர்ஸ்க்கு இல்ல நிறைய பேர் டெபியூ ஆடுறாங்க. ஸோ அது வந்து ஒன்ஸ் வி காட் த கான்ஃபிடன்ஸ் ஒரு தடவை டாப் ஆர்டர் நல்ல ஃபார்முக்குலாம் வந்துடுச்சுன்னா ஐ திங்க் ஆஃப்டர் தட் தே வில் மேக் தி டிசிஷன். நெக்ஸ்ட் எனக்கு என்ன ஸ்குவாட் கூட்டி வந்துட்டாங்க ஆளுங்கள. இங்கிலாந்து ஆர் சர்டன் as who they are playing 11. நம்ம ஆளுங்க இன்னும் ரிலீஸே பண்ணல. அதுல நம்ம பந்துக்கே தெரியல யார் தேர்ட் விளையாட போறான். நிஜமா சொல்றானா இல்ல வந்து இஸ் பிளேயிங் த வெயிட்டிங் கேமா அப்படின்னு தெரியல. இல்ல சில பேர் நம்பர் 4, 5 ஆட போறேன்னு சொல்லிட்டான். அது 4, 5 என்ன சொல்றீங்க? 4 கில்லட் 5 இவன் பண்டட் 5 னு அவனே கன்ஃபார்ம் பண்ணிட்டான். இல்ல பட் அப்ப வந்து either Sai Sudarshan is not even getting a look in and Karun Nair will get number 3, or Karun Nair is coming at 3 and sorry Sai Sudarshan is coming at number 3 and Karun Nair is at 6. நீங்க அதான் ரெண்டாவது ஆக்சுவலி see டீம் வைஸ் வந்துட்டு அந்த கிளாரிட்டி கண்டிப்பா இருந்திருக்கும். நீங்க சொல்ற மாதிரி ஏன் இப்போ ரிவீல் பண்ணி இது வரைக்கும் இந்தியா வந்துட்டு
நீங்க ஆஸ்திரேலியாவும் சரி இங்கிலாந்தும் சரி எப்பவுமே கேமுக்கு முன்னாடினாலே டீம் ஷீட்டை ரிவீல் பண்ணிடுவாங்க. பட் இந்தியா இது வரைக்கும் என்னைக்குமே பண்ணாங்க பண்ணதில்ல. WTC எல்லாம் பண்ணிட்டாங்க ஐ ப்ரோ. எம் நாட் சர்ப்ரைஸ் கோயிங் லாஸ்ட் லைக் இயர் WTC எல்லாம் பண்ணிட்டாங்க. ஆமா இல்ல ஐ திங்க் டாஸ்க்கு போய் தான் நோ bro, அது WTC எல்லாம் பண்ணிட்டாங்க. ரவி சாஸ்திரி கோச்சா இருக்கப்போ பண்ணாங்க. ரவி சாஸ்திரி கோச்சா இருக்கப்போ பண்ணாங்க. அதெல்லாம் பண்ணாங்க WTC பண்ணாங்க கப்புக்கு முன்னாடி போன நாளே வருஷம்லாம். போட்டாங்க. அவங்க ஒருவேளை பட் ஐ மீன் இது மேபி கம்பீர்ஸ் டீம் way சைடுல of ஐ திங்க் dealing கிளாரிட்டி with இருக்கு. Maybe things they want to different keep போல. the cards ஆ, closer to the chest, so that could be, there is nothing wrong, but to say that we are not certain அப்படின்றது வந்து it's sort of uncertainty proof வந்து அவங்களே இன்னும் சாய் சுதர்ஷனுக்கும் கில்லுக்கும் இன்னொரு யார் ப்ளே பண்றதுன்னு யோசிக்கிறாங்களா இல்ல வந்து இன்ஜுரி ஏதாவது ப்ராப்ளமா என்னன்னு like we don't know, once you put speculations that there can be no end of it, you can keep speculating all you want. அப்புறம் வந்து some people are adding Eastwaran to the mix as well, number 3 slot. doubt தான் bro. I think he will the backup இல்ல opener. he's been in the he's been in the circuit and leading India A for number of years. 2017 ல இருந்து ஆடிட்டு இருக்கானா, இந்தியா லீட் பண்ணிட்டு இருக்கான் அவன். So I mean, இல்ல அதான் அவன் என்ன எப்படி கொண்டு வருவாங்கன்னா, if in case ஒரு பேட் 3 மேட்சஸ் அப்படி இருந்ததுன்னா ஓபனர்ஸ்க்கு, இல்ல யாராவது இன்ஜூரினா அதுக்கு வந்து பேக்கப் ஓபனரா ஈஸ்வரன் இருக்கான்னு நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நாட் டூ ஷூர். கரெக்ட் ஹேவிங் டிஸ்கஸ்ட் எல்லாத்தையுமே அவங்க கிட்டத்தட்ட பேசிட்டோம்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா? அப்படி இல்லைன்னா பாயிண்ட்ஸ் இல்லைன்னா உங்களுடைய சீரியஸ் ஏர்லி ப்ரெடிக்ஷன் என்ன? இல்ல ஆக்சுவலி உங்களோட பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் என்ன லைக் பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் அது சொல்லிட்டு அப்படியே சீரியஸ் ப்ரெடிக்ஷன் ஒரு சொல்லுங்க. எக்ஸ் ஃபேக்டர் ஆர் ஓகே ரெண்டுமே ருத்ரா நீ சொல்லுப்பா. யார் ஹெட் ஓகே. ஸோ என் சைட்லேருந்து வந்துட்டு எனக்கு ஒரு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் இந்தியாஸ் பெர்ஸ்பெக்டிவ்லன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யசஸ்வி ஜெய்ஸ்வால் தான். பிகாஸ் ஐ மீன் எல்லா கண்டிஷன்ஸ்லையும் அவன் வந்துட்டு டெஸ்ட் பண்ணிட்டாங்க, எல்லாத்துலேயும் வந்துட்டு ஹி ஹஸ் ஓவர் கம் ஹிஸ் டெஸ்ட். ஸோ அதனால ஐ திங்க் அகெயின் இது வந்துட்டு ஒரு நியூ டெஸ்ட் ஃபார் ஹிம். ஸோ ஐ திங்க் ஹி ஹேஸ் த எபிலிட்டி, ஹி ஹேஸ் த பொட்டென்ஷியல். ப்ராப்ளி KL ராகுல் அண்ட் ஜெய்ஸ்வால் ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் லே பண்ணாங்கன்னா இந்தியா வில் லுக் ஃபார் க்ளோரி இன் திஸ் சீரீஸ்னு தோணுது. எனக்கு சீரீஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்துட்டு உண்மையிலேயே 50-50. ஏன்னா ஆல்தோ ஐ பிலீவ் பேட்டிங் வந்துட்டு இந்தியா கிட்ட அந்த பொட்டென்ஷியல் இருக்கு, டேலண்ட் இருக்குன்னாலும் அகைன் ஆன் தட் டே ஆன் தட் மேட்ச் எப்படி இந்தியா வந்துட்டு பேட்டிங் ப்ரூவ் பண்றாங்கன்னு தான் இருக்கு. ஸோ ஐ மீன் ஐ ஃபீல் இந்தியா ஒரு ஸ்லைட் 51-49 எட்ஜ்ல இருக்காங்கன்னு தோணுது. பிகாஸ் ஐ பிலீவ் bowlers win you matches especially in test. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஐ திங்க் இந்தியா ஹேஸ் 51-49 எட்ஜ்னு தோணுது. ஸ்லைட் எட்ஜ், வெரி ஸ்லைட் எட்ஜ். சொல்லுங்க ப்ரோ நீங்க. எனக்கு வந்து பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் வந்து ஐ திங்க் இஸ் KL ராகுல் அண்ட் 3 பிளேயர்ஸ் ஆக்சுவலி நான் சொல்லுவேன். KL ராகுல் and Jaiswal. I really want that openers to do well, to set the tone, and I want Pant to be back to his original, like we know. Pant, if he plays that X factor, and if he plays that finishing role, that will be like awesome. And anywhere close to that Australian series, if he plays, it will be spectacular. I'm really hoping for rooting for Pant to come good. So these 3 players is my thing. And as Rudra says, bowlers win you tournaments, and we got the better bowling side than what they have in Tonadu. And if we can, even Jaddu can come and spin the whip for a bit. I'm hoping that India has the edge in overall series compare பண்ணும்போது. But beating home teams is not easy, especially England, and the way they play here at home, the baseball and all that. It's not going to be easy, but it's going to be a fascinating test. I'm really geared up and I'm looking forward. Now by God's grace, I got the ticket as well to go and watch first day. So I'm really excited to go and look for. வர முடியல. ஆமா. So yeah, I'm raring to go on first day to see the match. ரொம்ப நாள் தான் சண்டே கூட போலாம்னு இருக்கேன். சுமன் கில் sorry Rudra. There is a slight lag. No worries. Yes. No worries.
அதான் எனக்கு என்ன சுப்மன் கில் கூட வந்துட்டு ஐ மீன் சமன் டு வாட்ச் அவுட் ஃபார் பிகாஸ் ம். அட் ஓப்பனிங்ல டெஸ்ட் பண்ணியாச்சு, நியூ பால்ல ஹி ஹேஸ் ஹிஸ் ஸ்ட்ரகிள்ஸ், த்ரீயும் டெஸ்ட் பண்ணியாச்சு. ஐ மீன் ஒரு மாதிரி கிளிம்சஸ் காட்டினான் ஆஃப் ஹிஸ் எபிலிட்டி. பட் ஐ திங்க் அட் 4 வந்துட்டு என்னதான் எல்லாமே எக்ஸ்கியூசஸ் இப்ஸ் அண்ட் பட்ஸ் இருந்தாலும் அட் 4 ப்ராப்ளி ஒரு 15-20 ஓவர்ஸ் நியூ பால் போனதுக்கு அப்புறம் இஃப் ஹி வாக்ஸ் இன் இங்கிலீஷ் கண்டிஷன்ஸ் வில் பி பர்ஃபெக்ட் ஃபார் ஹிம். நல்ல பேட்டிங் நல்லா வரும், ஸ்விங் கொஞ்சம் டிட்டீரியரேட் ஆயிருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ கில் கேன் ஹேவ் அ ஹியூஜ் சீரீஸ். ஸோ ஐ எம் ஜஸ்ட் ஹோப்பிங் ஹி டஸ் வெல், எஸ்பெஷலி பீங் த Captain. கேப்டன் Leading கோயிங் from டு the த நியூ front. எரா. Absolutely. எனக்கு எனக்கு இப்ப வந்து யார சொல்றதுனே தெரியல. நீங்க 2 பேரும் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. பட் ஆனா வந்து bowlers சொல்லுங்க. பவுலர் சொல்றதுக்கு மட்டும் நீங்க எனக்கு ஒரு டேக்கிங் ஃப்ரம் யுவர் நீங்க நம்ம சாய் சுதர்ஷனையும் கருண் நாயரும் சொல்லுங்க. ஏன்னா தே ஆல்சோ நீட் டு ஃபயர் பிகாஸ் தேர் ரிட்டர்ன் ஃபார் கருண் நாயர். ஆனா கருண் நாயர் இஸ் ரிட்டர்னிங் ஆஃப்டர் 8 years. சோ எனக்கு ஆனா அந்த ருத்ரா சொன்ன பாயிண்ட்ல இருந்து ஒரு பாயிண்ட் எனக்கு வந்து ஆக்சுவலா எனக்குமே தோணுச்சு. எப்படி தோணுச்சுன்னா, கோலி இடத்துல வந்து இப்ப கில் வந்து இறங்க போறோம் நம்பர் 4. அண்ட் யூஸ்வலி த பெஸ்ட் பேட்ஸ்மேன் இந்த சைடு வந்து நம்பர் 4 தான் டெஸ்ட் மேட்ச்ல ஆடுவாங்கன்னு சொன்னாங்க. நானும் வந்து இப்ப இருக்க நம்ம இங்கிலாந்துல நம்ம பார்த்தபடி நம்மளே பார்த்துக்கோம் நிறைய டெஸ்ட் மேட்ச். ஒரு ஃபர்ஸ்ட் செஷன் மட்டும் நம்ம எப்படியாவது தட்டி ஓடிட்டுனா மிடில் செஷன், அதாவது ஆஃப்டர் லஞ்ச், போஸ்ட் லஞ்ச் அண்ட் இது வந்து அப்சல்யூட் பேட்டிங் டெக் ஆயிடும். 99% பேட்டிங்கா தான் இருக்கும். ஸோ நம்பர் 2 ஒரு 2 விக்கெட் தள்ளி அப்படி கொண்டு வந்துட்டா கூட லஞ்ச்ல இறங்குறப்ப டாக்டிக்கலா வந்து சுப்மன் கில்க்கு ஃபேவரபிள் கண்டிஷனா இருக்கும், நல்லா விளையாடுவான்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ அந்த லாஜிக்ல ஐ திங்க் சுப்மன் கில் இஸ் மை எக்ஸ் ஃபேக்டர் ஃபார் இன் பேட்டிங். பவுலிங்ல வந்து எல்லாரும் தெரியும் பும்ரா தான். பட் அது இல்லாம பண்ணோம்னா சிராஜ் கொஞ்சம் பழைய இதை ரிப்பீட் பண்ணிட்டான்னு வச்சுங்க, பழைய ஃபார்ம் கொஞ்சம் கொண்டு வந்துட்டானா அவன்கிட்ட அந்த ஒரு வெறி இருக்கும். ஆல்வேஸ் சீன் தட் அவன் ஒரு 25th ஓவர் 26th ஓவர் போடுவான். அவன் ஃபர்ஸ்ட் ஓவர் போடுற மாதிரி அந்த ஒரு வெறியோட போடுவான். அந்த அந்த இது வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்ரீலங்கா போடுற மாதிரி ஸ்ரீலங்காக்கு அகைன்ஸ்டா போடுவான் அவர் போலிங். அது என்னன்னு தெரியல, ஸ்ரீலங்காக்கு அவனுக்கு என்ன ஒரு 30 இது தெரியல. அவங்களுக்கு போடுற மாதிரி ஒரு 80% போட்டா கூட போட்டு முடிச்சு விட்டுருவான். இஃப் ஹி கெட்ஸ் early wickets, Siraj is unplayable actually. Once he gets that momentum, yes, unplayable is. அதே போல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியா கேட்ச் நல்லா பிடிச்சதுன்னா இந்தியாவுடைய பெர்சன்டேஜ் வந்து வின்னிங் பெர்சன்டேஜ் அதிகமாகும். ஒருவேளை கேட்ச் பிடிக்காம இருந்துச்சுன்னா we will end up losing the series obviously. பட் என்னுடைய கருத்து வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் ரெயின் அவுட் ஆயிடும் கண்டிப்பா. ஏதோ ஒரு டெஸ்ட் மேட்ச் ரெயின் அவுட் ஆயிடும். ஆனா மீதி 2 டெஸ்ட் மேட்ச்ல வந்து 2-2ன்னு டிரா ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு, இல்ல அவங்க 3-1 வின் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. எனக்கு மோர் டுவர்ட்ஸ் அவங்க தான் போதுமான என்னுடைய ஹார்ட் அப்படிதான் சொல்லுது, தெரியல. பட் ஆனா 2-2 முடியும், இல்லைன்னா 3-1 முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டிஃப்ரெண்டா நடந்ததுன்னா ஐ வில் பி ரியலி ஹாப்பி. டிஃப்ரெண்டா நடந்ததுன்னா ஐ வில் பி ஹாப்பி. பட் என்னுடைய ப்ரெடிக்ஷன் அப்படிதான் வருது. ப்ரோ இந்த மாதிரி தான் ஐபிஎல்க்கு ப்ரெடிக்ஷன் போட்டோம், பயங்கரமா ஆப் வாங்கி போச்சு. என்ன விட்டுருங்க, அந்த ரணமே எனக்கு ஒன்னும் போல, ஒன்னும் ரணகலமா இருக்கு எனக்கு. அதனால வந்து இந்த ப்ரெடிக்ஷன் வந்து யார் வின் பண்ணுவான்ற ப்ரெடிக்ஷன் வந்து ரொம்ப சொல்றதுக்கு எனக்கு இப்போதைக்கு தெரியல. It is going to be a close one. That's all I'm going to say. But obviously, being Indian fans, we want India to win and do well and play very competitively. தோக்கறது கூட பிரச்சனை இல்ல. I don't want them to be a drubbing or like that. That will be disappointing. One-sided. It has to be a I'm hoping it will be a competitive game. That's what I'm hoping. Series வந்து எபிக்கா போகணும் அப்படின்னா லாஸ்ட் 5th டே வரைக்கும் நமக்கு யார் வின்னர்னு தெரியணும், அந்த மாதிரி போகணும். இல்லாட்டி ஈவன் இஃப் இட் இஸ் அ ஷார்ட் அண்ட் மேட்ச், இப்போ 3 டே டெஸ்ட் மேட்ச் இருந்தாலுமே இப்போ இந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸ் போன மாதிரி ஒரு போத் சைட்ஸ் அப் அண்ட் டவுன் போயிட்டே இருந்தேன்னா நமக்கும் வாட்ச் நல்லா இருக்கும், நல்லா போகும். ப்ரோ வேற லாஸ்ட் மினிட்ல கட் ஆயிட்டாரு. இப்போ எண்டிங் வேர்ட்ஸ் குடுக்கறப்ப நம்ம என்ன பண்றது?
ஓகே அதான் நீங்க வியூவர்ஸ், சொன்ன மாதிரி ட்ரூ கண்டிஷன்ஸா இருக்கும் ஜென்ரலா இங்கிலாந்துல. ஸோ அப்படி இருக்கிறப்போ ரெண்டு சைடுமே தே ஆல்வேஸ் அந்த கேம்ல இருந்துட்டே இருப்பாங்க. யாருமே அந்த ஒன் சைடு டாமினேஷன் இருக்காது. ஸோ யா லெட்ஸ் சி. அந்த மாதிரி போச்சுன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ப்ரோ நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியல, திருப்பி வருவீங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓகே. வியூவர்ஸ். ஆக்சுவலி இதுக்கு மேல எதுவும் பெருசா டிஸ்கஸ் பண்றதுக்கு இல்ல. வி வில் வாட்ச் மேபி டே த்ரீ ஆஃப் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ரெண்டு டீமும் ஆடினதுக்கு அப்புறம் ப்ராப்ளி வில் ஹேவ் டிஸ்கஷன். டே 3 we will discuss. Thank you for watching. தேங்க் யூ. Bye Naren bro, thanks for coming and joining the video. உங்க சார்பா நான் வியூவர்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். தேங்க்யூ வெரி மச். பை. எஸ் தேங்க் யூ. வணக்கம். பை.